அடுத்து 7ஆம் பாவகம் முடக்காதிபதி. 7ஆம் பாவகம் யாருக்காவது முடக்காதிபதி ஆயிருக்கா? ஜாதகம் இருந்தா கொடுங்க. 29/9/1979 ஐயா. பெண் ஜாதகம் 5:55 AM ஐயா. குடியாத்தம், பிறந்த ஊர். இப்ப இந்த ஜாதகத்துல முடக்காதிபதி யாரு? 7ஆம் பாவகாதிபதியா? முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், 7ஆம் பாவகாதிபதி முடக்கு. கரெக்டா? குரு பகவான் முடக்கு. ரைட்டு. அவரே இந்த ஜாதகத்துல அவயோகி. நம்ம 7ஆம் பாவகம் முடக்குன்னு சொல்லும் போது நம்ம 7ஆம் பாவகம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். உண்டா இல்லையா? 7ஆம் பாவகம் பண்ணும் போது தனக்கு வரக்கூடிய அமையக்கூடிய வாழ்க்கை, அதனுடைய அமைப்பு, அதுபோக கணவனோ அல்லது மனைவியோ வரக்கூடிய காலகட்டத்தினுடைய கணக்கு, இதைத்தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜாதகத்துல முதல்ல முடக்காதிபதி யாருன்னு பாருங்க. அப்ப 7ஆம் பாவகத்திற்கு உண்டான கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய அதிபதியை நம்ம பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த 7ஆம் பாவகம் ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால், சுக்கிரனாக இருந்தால், எழுதுப்பா, ஆண் ஜாதகம் 7ஆம் பாவகம் சுக்கிரன் முடக்காதிபதியானால், தன்னுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு. திருமண வாழ்க்கை ஆண் ஜாதகத்திற்கு சுக்கிரன் முடக்கானால் நேரடியா டைரக்டா திருமண வாழ்க்கையை மட்டும்தான் கை வைக்க. பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் 7ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனால் தன்னுடைய திருமண வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் அல்லது தடைகளை ஏற்படுத்தும். முடக்கானால் தன்னுடைய திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும் அல்லது திருமண வாழ்க்கையை தடைப்படுத்தும். திருமண வாழ்க்கையை சோபிக்காது. இப்ப 7ஆம் பாவகம் முடக்குக்கு செவ்வாயினுடைய ஆதிபத்திய வீடு எது? செவ்வாயினுடைய ஆதிபத்திய வீடு எது? இப்ப 7ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனால் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் லக்னம் துலாம் லக்னமாக இருந்தால் 7ஆம் பாவகம் மேஷம் முடக்கு. செவ்வாய் பாதிச்சதுன்னா தன்னுடைய வாழ்க்கையை தாமதப்படுத்தும் அல்லது தடைப்படுத்தும். ஓகே. அதே ரிஷப லக்கணமாக இருந்தால் விருச்சிக லக்கணத்துக்கு உண்டான அதிபதி 7ஆம் பாவக அதிபதியா வந்துறானா? முக்கியமாக பெண்ணுடைய ஜாதகம் துலாம் லக்கணமும் ரிஷப லக்கணமாக இருந்தால் அந்த ஜாதகம் செவ்வாய் முடக்காதிபதி ஆனால் நேரடியாக தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு என்பதுல மறந்துடாதீங்க. அது மாதிரி ஆண் ஜாதகத்தில் மேஷ லக்கணமாக இருந்து 7ஆம் இடம் சுக்கிரனாக இருந்து, அதே மாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்து 7ஆம் இடம் சுக்கிரனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாதிப்பு. இப்ப இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு உண்டான காம்பினேஷன் தெரியுதா உங்களுக்கு? மேஷ லக்கணமாகி போனால் ஆண் ஜாதகத்தில் மேஷ லக்கணமாக இருந்தால் 7ஆம் இடம் சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்தால் ரிஷப லக்கணம் பாதிக்கக்கூடாது. அப்ப இதனுடைய அமைப்புல இண்டு கணக்குல ஒரு கட்டம் போடுறது. இப்ப ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கிறேங்க, மேஷ லக்கணம் சுக்கிரன் முடக்கு, சரியா? அதே மாதிரி விருச்சிக லக்கணம் சுக்கிரன் முடக்கு. இதே பெண் ஜாதகத்திற்கு லக்கணம் ரிஷப லக்கணம் ஆகி போச்சுன்னா 7ஆம் இடம் செவ்வாய் முடக்காதிபதி ஆகிறார். ஓகே. அப்ப இந்த மேஷம் துலாம், அது மாதிரி ரிஷபம் விருச்சிகம், அது மாதிரி துலாம் மேஷம், இது விருச்சிகம், இது கணக்குல பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணக்கை. பெண் ஜாதகத்துல துலாம் லக்கணமாகி போய் 7ஆம் இடம் முடக்காதிபதி ஆனால், அதே சமயத்துல பெண் ஜாதகத்துல ரிஷப லக்கணமாகி 7ஆம் இடம் முடக்காதிபதி ஆனால் நிச்சயமாக தன்னுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் பாதிக்கும். இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இங்க சூரியன் இந்த இந்த ஜாதகத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு கிரகங்கள், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துல செவ்வாய் நின்றுட்டாலோ, நிக்கலாம்ல, நின்றுட்டானா அதனுடைய விதிவிலக்கல்கள் குறைவாய் விடும். ஆகையினால 7ஆம் பாவகம் பெண்ணுக்கே செவ்வாயும் 7ஆம் பாவகம் ஆணுக்கும் சுக்கிரனாக இருந்தால் அதை நேரடியாக யாரை பாதிக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கான 7ஆம் பாவகம் முடக்காதிபதியாக மாறுவார். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க 7ஆம் பாவகம்னா நீங்க குழந்தையுடைய வாழ்க்கையை பத்தியே சிந்திக்காதீங்க. அந்த 7ஆம் பாவகத்துக்கு உண்டான கிரகங்கள் பாத்தீங்கன்னா, பாதிப்படையும் 7ஆம் பாவகம் என்பது தன்னுடைய தகப்பன், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதுபோக என்னங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது பூராமே 7ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கே. 7ஆம் பாவகம் கலசர பாவகம் தானே ஒழிய, அந்த பாவகம் அந்த 7ஆம் பாவகத்துல ஒரு அங்கம் தானே ஒழிய, 7ஆம் பாவகம் ஆண் ஜாதகம் சுக்கிரனாக இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிப்பு, பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பாதிப்பு. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இத மறந்துடாதீங்க. ஓகே. இப்ப 7ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டால் பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்கு அல்லது பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாமல் போதல், பாதிப்படைதல். கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் புதுசா இருக்காங்க இந்த சப்ஜெக்ட். ஏழாம் பாவகம் சூரியன் முடக்காதி அவர்களுக்கு தலைமுறையாக சொத்து பத்துக்கள் இருக்காது. அடுத்து 7ஆம் பாவகம் சந்திரனாக இருந்தால் தாய் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், முன்னேற்றம் இருக்காது. தாய் வழி உறவுகள் முன்னேற்றம் இருக்காது. நிச்சயமாக சந்திரன் 7ஆம் பாவகம் முடக்காதியாக யாரு இருந்தாலும் அவர்களுடைய தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமணம் கூடாது. திருமணம் கூடாது. திருமணத்திற்கு பின்னால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருவர் இருப்பார். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல திருமணம் பண்ணோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார். பிரசவத்தில் மரணம் ஏற்படும். கண்டிப்பாக 7ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆச்சுன்னா தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல எந்த சூழ்நிலைகளையும் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மனநிலை பாதிக்கப்பட்டவர் பிரசவத்தில் மரணம், யோகமற்ற குழந்தையோ அல்லது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தையோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது 7ஆம் பாவகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான கணக்கே. அடுத்து 7ஆம் பாவகம் செவ்வாயாக இருந்தால் கூட்டு குடும்பத்துல போய் சிக்கிடுவாங்க. 7ஆம் பாவகம் செவ்வாயாக இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னா, ஒண்ணு உடன் பிறந்த அதாவது அண்ணன் தம்பி பங்காளி வகை பூமியினால் இவர்களுக்கு வாழ்க்கை இவர்களுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டே இருக்கும். மனமகிழ்ச்சி இருக்காது. கூட்டு குடும்பத்தில் சிக்கிக் கொள்வார்கள். இவருடைய வாழ்க்கை எப்பொழுது பாதிக்கப்படும் என்றால் பூமியினாலையும் பங்காளி அதாவது அங்காளி பங்காள சண்டையினாலேயே அல்லது சகோதரர்களாலையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இராது. பங்காளி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலையும் பூமியினால்
குடும்ப வாழ்க்கை பாதிப்படையும். அது பெண்ணுக்கு தனியா சொன்ன செவ்வாயை சொன்ன, இது பொதுவாய் இந்த கணக்கையும் செவ்வாய்க்கு உண்டான கணக்கையும் இதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகேயா? புரிஞ்சதுங்களா? ஏன்னா பெண்ணுக்கு செவ்வாயை சொல்லிட்டு பழையபடி செவ்வாய்க்கு ஒரு கணக்கு சொல்ற அப்படின்னா இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்ல. அடுத்து புதன் பகவான். ஆணாக இருந்தால் மது, சூது, பொறுப்பற்ற தன்மை, மெச்சூரிட்டி இல்லாம பொறுப்பற்ற தன்மை, பொருளாதாரத்தை வீணடித்தல், பொறுப்பற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுதல், இது ஆணுக்கே. 7ஆம் பாவகம் பெண் புதன் பாதிக்கப்பட்டால் குடும்பத்தில் பேராசையில் சண்டை சச்சரவுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும். சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் பிரிவினையை உண்டு பண்ணுவார்கள். கண்மூடித்தனமாக தாய் தந்தைகளுடைய ஆலோசனையை கேட்பார்கள். தாய் தந்தையுடைய பெருமையை பாடிக்கொண்டே இருப்பார்கள். தயவுசெய்து அப்படி யாராவது இருந்தா மாத்திக்கிறங்க. குடும்பம் கண்டு போயிடும், குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும். பெரும்பாலும் சில ஆண்களோ பெண்களோ குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்க்கை வாழ்றோம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த 7ஆம் பாவகத்துக்கு உண்டான பாதிப்பு புதன் கண்டிப்பாக பாதிப்பை அடைவான். அது ஒரு கணக்கு, நிச்சயமான கணக்கு. அடுத்து குரு. 7ஆம் பாவகம் குரு முடக்கதியாச்சு. பெண்ணாக இருந்தால் ஆண் உறவுகள் என்று சொல்லக்கூடிய தகப்பன், சகோதரன், கணவன், ஆண் வாரிசு மூலியமாக, சகோதரன், கணவன், ஆண் வாரிசு மூலியமாக, அப்படி கீழே இருக்குப்பா. உறவுகளான தகப்பன், சகோதரன், கணவன், ஆண் வாரிசு, இவர்கள் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால், இது ஆணாக இருந்தால் இவர்கள் மூலியமாகவும், ஆணாக இருந்தால் தாய், சகோதரி, மனைவி மூலியமாக, அடுத்து பெண் பிள்ளைகள் மூலியமாக வாழ்க்கையில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. ஆமா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கொடுத்தாங்கல்ல, பூந்தமல்லி, பாரதி கரெக்ட். அப்படியே வாங்க, அந்த அம்மாவுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம் தானே முடக்கே, அப்படியே அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். 7ஆம் பாவகம் முடக்கா. அடுத்து சனி பகவானை எழுதி, பரவாயில்ல, வேலை முடிச்சு. சனி பகவான் 7ஆம் பாவகதி முடக்காதிபதி ஆயிட்டா வாழ்க்கையில வறுமை, நோய், பிணி, நோய் வேற, பிணி வேற, தரித்திரம், ஒருத்தருக்கு மற்றவர்களுடைய இதுல கட்டுப்பட்டு போயிடுது. மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறது. யாருக்கு? கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து வருவது. இவருடைய வாழ்க்கையில ஜனவசியம் இருக்காது. ஜனவசியம்னா சொந்த பந்தங்களுடைய அமைப்பு, இவர்கள் தனியாக வாழக்கூடிய அமைப்பு, இவர்களின் வாழ்க்கையில் ஜனவசியம் இருக்காது. மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசையில் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள். இவருடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு. இவர்களுடைய வார்த்தைக்கு நல்ல வலிமை உண்டு. நடக்கக்கூடிய சுபகாரியங்களை
தன்னுடைய வார்த்தை வலிமையால் தடை செய்து விடுவார்கள். அப்ப 7ஆம் பாவக சனி பகவான் முடக்காதிபதி ஆனவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்ல காரியம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஜாதகத்தை நான் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்திருக்கிறேன். ஒரு கல்யாணம், நல்ல பையனும் பிள்ளையும் கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு மகராசி வந்தான், இந்த புள்ள அந்த பையனோட சுத்திக்கிட்டு இருந்தாலும் 2-3 பையனோட சுத்திக்கிட்டு இருந்தாலும் மாப்பிள்ளை பையனை போட்டு போடா, பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம்னா பார்த்து நிச்சயம் பண்ண நேரத்துல முதல் நாள் புள்ள பையன் வேண்டான்னு போயிட்டான். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள். தயவு செய்து 7ஆம் பாவகம் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை செய்வதற்கு யாராக இருந்தாலும் தயவு செய்து அந்த எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே உருவாகும். அதை தடைப்படுத்தி விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, பிணி, தருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்புகள் பாதிப்பிலிருந்து மாற்றப்படும் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரியா?